அண்மை செய்தி. கொளத்தூரில் சாலையில் நடந்து சென்ற தாய் குழந்தையை பசுமாடு ஒன்று ஆக்ரோஷமாக தாக்கியிருக்கிறது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பார்க்கிறோம். கன்றுடன் சுற்றித் திரிந்த பசுமாடு தாய் குழந்தையை தாக்கியிருக்கிறது. முட்ட வந்த பசுமாட்டிடமிருந்து குழந்தையை தாய் காப்பாற்றியிருக்கிறார். தாயை பசுமாடு முட்டி தூக்கி வீசியிருக்கிறது. பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், என்ன நடந்தது? இது கொளத்தூர்ல எந்த தெருவுல, எந்த பகுதியில் நடந்தது? சென்னை கொளத்தூர் பகுதியில் சாலையில் தனது சிறிய மகளுடன் நடந்து சென்ற தாயை அங்கு பசுமாடு, கன்றுக்குட்டியோடு இருந்த பசுமாடு ஆக்ரோஷமாக தாக்கிய சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது தாயையும் அவரது மகளையும் பசுமாடானது முட்டி தூக்கி வீசிய அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை கொளத்தூர் பாலாஜி நகரில் நேற்று காலை சரியாக 7 மணி அளவில் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் அவரது 2.5 வயது மகளோடு மளிகை கடைக்கு சென்று மீண்டும் தனது வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்த போது அந்த வழியாக சாலையில் கன்றுக்குட்டியுடன் சாலையில் சுற்றித் திரிந்த பசுமாடு ஒன்று அவர்களை பார்த்ததும் முட்ட துவங்கியுள்ளது. உடனடியாக அந்த பெண் தனது குழந்தையை காப்பாற்றுவதற்காக மாட்டின் குறுக்காக சென்றபோது அந்த மாடானது அந்த பெண்ணையும் மற்றும் அவரது குழந்தையையும் தாக்கி இருக்கிறது. இதனை அறிந்து அவர்கள் கூக்குரலிட்ட போது சுற்றி இருந்த நபர்கள் உடனடியாக ஒன்று கூட்டி அந்த மாட்டை அடித்து துரத்திவிட்டு பின் அந்த இருவரையும் பத்திரமாக மீட்டனர். இதனையடுத்துதான் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் தெரிவித்ததன் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் அங்கு சம்பவத்திற்கு வந்து சாலையில் சுற்றித் திரிந்து சாலையில் நடந்து சென்ற தாய் மற்றும் மகளை முட்டிய மாட்டையும் அந்த கன்றையும் அங்கிருந்து மீட்டு சென்றார்கள். இந்த நிலையில்தான் அந்த மாடு முட்டி தாக்குதலில் காயமடைந்த அந்த தாயையும் மற்றும் அவரது குழந்தையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் பத்திரமாக வீடு திரும்பினர். இந்த நிலையில் தான் தற்போது இந்த சிசிடிவி காட்சி வெளியாகிறது. இதன் தொடர்ச்சியாக தற்போது கொரட்டூர் போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாட்டின் உரிமையாளர்கள், அதே போன்று பாதிப்படைந்த அந்த தாய் மற்றும் அந்த குழந்தை ஆகியோர் யார், அவர்களின் பெயர் என்ன என்பது குறித்து தற்போது விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மாட்டின் உரிமையாளர் யார் என்பது குறித்தும் கொரட்டூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அன்பரசன், இது ஏறத்தாழ தொடர்கதை தான். ஏன்னா ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு சிறுமியை, பள்ளி செல்லும் சிறுமியை, முதியவரை அங்கு சாலையில் சுற்றி தெரியும் மாடுகள் தாக்கியதாக நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம். அதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னாடியும் இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தன. அதுக்கு அடுத்தடுத்து நிறைய விதிமுறைகள்ல கடுமையான விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டாலும் இது போன்ற மாடுகளை வெளியில விடுற உரிமையாளர்களுக்கு பெனால்டி, இல்லைன்னா அந்த மாடுகளை பிடித்து வைத்துக் கொள்வார்கள் மாநகராட்சியிலிருந்து அப்படின்னு நிறைய விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டிருந்தன. அப்படி இருந்தும் இது போன்ற தெருவுல மாடுகள் சுற்றித் திரிவது ஏன்? அது முறையாக கடைபிடிக்கப்படுவதில்லையா? தொடர்ந்து இது குறித்து மாநகராட்சி சார்பாக ஆடிட் பண்றாங்களா? அது தொடர்பான தகவல் இருக்கா? நிச்சயமாக கடந்த காலங்களில் இதுபோன்ற சாலையில் நடந்து செல்வோரை மாடுகள் கொடூரமாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியதும் அதன் காரணமாக பல்வேறு நபர்கள் உயிரிழந்த சம்பவமும் சென்னையில் அதிகரித்து வந்தது. இதன் தொடர்ச்சியாக மாநகராட்சி அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தனர். குறிப்பாக கடந்த ஆண்டு அரும்பம் பகுதியில் ஒரு பள்ளி முடித்துவிட்டு தனது தாயுடன் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு சென்ற போது அங்கு சுற்றித் திருந்த மாடானது அந்த பள்ளி சிறுமியை தூக்கி வீசியதில் அந்த சிறுமிக்கு தலையில் தையல் போடப்பட்ட சம்பவமானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பரபரப்பு அடங்கிய சிறிது நாளிலேயே சென்னை ஐசோஸ் பகுதியிலையும் ஒரு முதியவரை மாடு முட்டி தூக்கி வீசியது. இதில் அந்த முதியவர் மருத்துவமனையில் ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் உயிரிழந்தார். இதே போன்று சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாகவே மாடு சாலையில் செல்வரை தூக்கி வீசி படுகாயங்களை ஏற்படுத்துவதுடன் அதனால் ஏற்பட்ட விபத்துகளிலும் பலர் உயிரிழந்த சம்பவமானது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில்தான் சென்னை மாநகராட்சியானது தொடர் விசாரணையானது மேற்கொண்டு அதற்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவார்கள். குறிப்பாக 2 பிரிவுகளின் கீழ் போலீசாரும் வழக்கு பதிவு செய்வது வாடிக்கையாக இருந்தது. குறிப்பாக அக்கறையாக செயல்பட்டு பிறருக்கு மரணம் விளைவித்தல் என்ற பிரிவின் கீழும், அதே போன்று தங்கள் வீடுகளில் வளர்க்கும் செல்ல பிராணிகள் மூலம் பிறருக்கு உயிருக்கு ஆபத்தை விளைவித்தல் என்ற 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மாற்றின் உரிமையாளர்கள் கைது செய்யப்படுவதும் பின் ஜாமீனில் விடுவிக்கப்படுவதும் தொடர்ந்து நடந்தேறி வந்தது. இந்த நிலையில் தான் மாநகராட்சி அதிகாரிகளும் அந்த மாடுகளை பிடித்துச் சென்று அங்கிருந்து தொழுவத்தில் அடைத்து பின் அபராதம் விதிக்கப்பட்டு மீண்டும் கொண்டு வந்து விடுவதை வாடிக்கையாக வைத்திருந்தனர். இந்த விபத்தானது தொடர்ச்சியாக சென்னையில் நடந்து வருவதால் பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முழுமையாக மாடுகள் சென்னையில் சாலையில் சுற்றித் தெரியாமல் இருக்குமாறு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்த போதிலுமே இது போன்ற சம்பவங்களும் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நடந்து வந்துதான் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். நாமும் செய்தியை பதிவு செய்திருக்கிறோம். துறைசார் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாம் நம்பலாம். தற்போதைய உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.